கல்யாண பத்திரிக்கைய கோயில வச்சு பூஜை பண்ண என் பேத்தி தோ இவளை கூட்டிக்கிட்டு தான் போனா. முதல் பத்திரிக்கையே இவளுக்கு தான் கொடுத்தா. ஆனா இவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? என்னம்மா செஞ்சான்? பத்திரிக்கையில மணமகள் அன்பு செல்வின்னு எழுதி கொடுத்து அச்சடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். உண்மையா இல்லையான்னு அவகிட்டே கேளுங்க. அன்னைக்கு நான் அத யாருக்குமே தெரியாம மறைச்சு இவனை காப்பாத்தினதுக்கு இன்னைக்கு இவன் என்னையே கேள்வி கேக்குறானே. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பேத்திய கை விட்டுட்டியே, நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ குழலி, நான் என்ன பண்ணுவேன்? குடும்பத்தோட சேர்ந்து என் பேத்தி வாழ்க்கைய நாசமாக்கிட்டாங்களே. ஐயோ குழலி, குழலி. பாட்டி பாட்டி, அம்மா, அம்மா, பாட்டி, பாட்டி, பாட்டி என்னாச்சு? சிவா, சிவா, வேணாம் வேணான்னு சொன்னேனேம்மா. கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கல்ல. ஏண்டா இப்படிலாம் பேசுற? எங்களுக்காகவோ இல்ல உனக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. இனியா நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் ஒத்துக்கிட்டோம். என்னம்மா பிரயோஜனம்? மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே தானே வந்து நிக்குது. இப்ப எப்படிமா என் இனியவன் நான் கூட்டிட்டு வருவேன்? சிவம், காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுப்பா. ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். இனி அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை வழிகாட்டும்பா. இனியாவாச்சும் எங்க இருக்கான்னு தெரியும். ஆனா குழலி பாட்டி எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு பாத்தீங்கல்ல? சிவா, அவ புரிஞ்சுக்காம போயிட்டா. பாட்டி அவ மேல இருக்கிற பாசத்தினால பேசுறாங்க. ஆனா உன் மேல எந்த தப்பும் இல்ல. இல்லம்மா, என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தாங்கிக்க முடியாம தான் போயிட்டா. என் தப்பு தான். நான் முதல்லயே அவகிட்ட சொல்லியிருக்கணும். இனி அவையும் காப்பாற்ற முடியாம ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்தவன்னு கெட்ட பேரு வந்துருச்சேம்மா. அண்ணா, நடந்த எதை பத்தியும் யோசிக்க இப்ப நேரம் இல்லைண்ணே. இப்ப உடனடியா உன் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் இனியா நம்ம கிட்ட வருவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அதை பத்தி மட்டும் யோசிப்போம். தெரியலையே என்ன பண்ண போறேன், எப்படி இனியாவை நான் மீட்டு கொண்டு வர போறேன்னு எதுவுமே தெரியல. ஆனா அவ இல்லைன்னா நான் இல்ல. சிவா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? ரொம்ப தப்புடா. என்னங்க, வாங்க. அன்பு, நான் எந்த தப்பும் பண்ணல ஆண்டி. யார் வாழ்க்கையும் நான் கெடுக்கல. அது தெரியுமா? ஆனா இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி இருக்கணும் அன்பு. உன்னால ஒரு குடும்பத்தை கெடுக்க முடியாது, ஆனா வாழ வைக்க முடியும்.
என்ன சொல்றீங்க? நீ நினைச்சா ஒரு குடும்பத்தையே காப்பாத்தி வாழ வைக்க முடியும் அன்பு. தயவு செஞ்சு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ அன்பு. அவன் வாழ்க்கைய, அவன் உசுர உன்னாலதான் காப்பாத்த முடியும். இனியாவை எப்படியாச்சும் எங்களுக்கு காப்பாத்தி கூட அன்பு. அவளை எங்க கிட்ட இருந்து யாரும் பிரிச்சிடக்கூடாது. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உன் மனசுல அவன் இருக்கான்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் அன்பு. அத மூடி வச்சு யாருக்காக நடிக்கணும் சொல்லு? இல்ல இல்ல ஆண்டி, இது சரியா வராது. அன்பு, அவங்க 2 பேரையும் அரசு ஏதோ ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க போறாளாம். அப்படி போயிட்டா அப்புறம் யாராலையுமே குழந்தைங்களை பார்க்க கூட முடியாதுமா. அவ இல்லைன்னா சிவம் இல்ல, சிவம் இல்லைன்னா நாங்களும் இல்லம்மா. நீதான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். நான் உன் கால்ல விழுந்தாலும் என்ன பண்றீங்க? என்ன இது? எப்படியும் அப்பா கூப்பிட வந்துருவாருங்கிற நம்பிக்கையில தான் இனியா போயிருக்கா. அவ சொன்னதை நீ கேட்டல்ல? அவளுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாதா? என்னைக்கு இருந்தாலும் நீதான் எங்க மருமகளா வரணும்னு அந்த கடவுள் போட்ட முடிச்சுமா. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நாங்க சிவத்துக்கிட்ட போய் பேசுறோமா, நீ யோசிச்சு சொல்லு. லட்சுமி, போலாம். அன்பு, ஒரு நல்ல முடிவா சொல்லுமா. பாட்டு என்னடா நம்மள காரணம் காட்டுறாங்க. நாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா பாட்டி சொன்னது உண்மையாயிடும். கண்ணை தொடடி முதல்ல. சும்மா அழுதுட்டே இருக்க. ஏண்டி இப்படி பேசுற? குழலியோட பாட்டி எப்படி பேசுனாங்கன்னு கேட்டல்ல? பின்ன பார்த்து பார்த்து வளர்த்த பேத்தி அவ. அவளுடைய கல்யாணம் தான் அவங்களுடைய லைஃப் டைம் கனவா இருந்திருக்கும். அந்த கனவு மட்டும் கலைஞ்சு போயிருந்தா கூட பரவாயில்ல. குழலியே காணாம போயிட்டாடி. அவங்க கோவத்துல பேசதான் செய்வாங்க. அவ வாழ்க்கைய நான் கெடுக்கணும்னு நினைக்கலையே. குழலி மேல சிவத்துக்கு ஆசையே இல்லடி. அது எப்பவும் வரப்போறதும் இல்ல. அது தெரிஞ்சும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சியே, அது தப்பு இல்லையா? தான் மேல அவருக்கு விருப்பம் இல்லன்னு தெரிஞ்சதுமே ஓடி போயிட்டாளே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இத புரிஞ்சிருந்தா 2 பேர் வாழ்க்கையும் ரொம்ப வம்பா போயிருக்கும். இனிய பாவண்டி குழந்தை. சிவமும் பாவம். இனியதான் அவரு உசுரு. ஏன் நீ அவளுக்கு உசுர் இல்லையா? உன்ன அவளுக்கு பிடிக்கலையா? 2 பேரும் பாவம்னு தெரியுதுல. அப்ப நீயே கல்யாணம் பண்ணிருக்கணும். உனக்குதான் அவரை பிடிக்கும்ல. நீயும் இப்படி பேசாதடி. என் மனசுல அப்படியெல்லாம் இல்ல. ஏய், ஒண்ணும் இல்லன்னு மட்டும் சொன்ன கொன்னு போட்டுருவோம் உன்ன. அவ்வளவு ஆத்திரத்துல இருக்க பாத்துக்கோ. அப்படி என்னடி ஈகோ? கீதா, அது அந்த பாட்டி சொன்னதை கேட்டல? நீங்க 2 பேரும் துணி கடையில கண்ணால பேசினத பாத்திருக்காங்களாம். உன் மனசுல ஒண்ணும் இல்லன்னு வாய் தாண்டி சொல்லுது. ஆனா என்ன இருக்குன்னு இந்த ஊருக்கே தெரியும். இது பாரு அன்பு, இப்பவும் கடவுள் உனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தேவையில்லாம எதையாச்சும் பேசி உன்னை நீயே ஏமாத்திக்காம
சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. என்னடி இப்படி பேசுற நீ? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பாரதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஏய், இப்ப நீ இன்னொரு குழந்தைக்கு நல்லது பண்றதுக்கு தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போற. அதனால தயவு செஞ்சு சத்தியத்தை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். பாரதி சின்ன குழந்தை, அவனுக்கு சொல்லி கூட புரிய வச்சிடலாம். உனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா நீ காதல கொடுத்துட கூடாதுன்னா சிவம் உன் கடனை அடைச்சத கூட சொல்லல. அது அவருடைய பெருந்தன்மை. ஆனா நீ அவருக்கு கடன் பட்டவ தானே. உன் மனசாட்சிக்கு தெரியும்ல அந்த கடனை எப்படி அடைக்க போற. கேட்காமையே அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஏய், உன் வயசுல அவங்க எவ்வளவு பெரியவங்க, உன் கால்ல வந்து விழ வராங்க. அப்பவும் நீ கல்மனசா இருக்கியே. இல்ல கீதா, இப்போ நான் இதுக்கு சம்மதிச்சா பாட்டி சொன்னது எல்லாமே உண்மையாயிடும்டி. ஏய், இது நடந்தாலும் நடக்கலனாலும் பாட்டி சொன்னது எல்லாம் உண்மைதாண்டி. அவருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ நினைக்கல. ஆனா ஒவ்வொரு தடவையும் சிவம் மேல அவ உரிமை எடுத்து பேசும்போதும் கல்யாண வேலை ஒன்னொன்னா நடக்கும் போதும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க. உன் மனசுல சிவம் இருக்காருன்னு அவங்க சொன்னது 100% உண்மை அன்பு. இந்த விஷயத்துல சிவம் எவ்வளவு பரவாயில்ல. ஜெனியூனா தான் மனசுல இருந்ததை சொல்லிட்டே தான் இருந்தாரு. கடைசி வரைக்கும் உன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. இப்பவும் அதுக்கு தான் வந்திருக்கேன் கீதா. காதல, வாழ்க்கைய உன்கிட்ட கடனாவோ உதவியாவோ கேட்டக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளவு வைராகியமா இருந்தேன். ஆனா விதி உன்கிட்ட கையேந்திதான் காதல வாங்கணும்னு எழுதிருச்சு. சிவம், என் உசுரை காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துற அன்பு. அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல உன் பசங்க கூட வேணாலும் இருந்துக்கும். உனக்கு எப்போ என் கூட வாழணும்னு தோணுதோ அப்பவா. ஆனா எப்பவாச்சும் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தா அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். அப்படி நான் உயிரோட இருக்கணும்னா எனக்கு என் இனியா வேணும். ப்ளீஸ் அன்பு. ஏய், சரின்னு சொல்லுடி. இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படிதான் கேட்க முடியும்? சிவம், நீங்க போய் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. அவ ரெடி ஆயிட்டு வருவா. சிவம், அங்க இனிய வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன்.
நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியமா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். நான் உன் காலில் விழுந்தாலும் ஏகதந்தம் துர்கஸ்தம் வாகவம் துர்காயம் அபயம் பிரம்மஸ்தே விப்ராணம் முருகத்வை. கண்டே பத்தாமி சுபகே ஜீவதரதாம் சுபம். கெட்டிவாத்தியம் கெட்டிவாத்தியம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். இந்த குங்குமத்தை எடுத்து நெத்திக்கு வளைச்சிடுங்கோ. சர்வஸ்யா ஏய் சர்வஸ்ய